சொல்லுமா மேம். நம்ம 5 சப்ஜெக்ட் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து 3 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டு 2 சப்ஜெக்ட் வந்து ஃபெயில்னா 3 சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டு 2 சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆனால் அந்த ஃபெயிலான்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன். இப்போ கிணத்துல விழுவனா தரையில் விழுவனா? மிஸ் கிணத்துல. இப்போ 3/4 கிணறு தாண்டிட்டேன்டா. ஒரு கிணறு இருக்கு, தாண்டுற 5 சப்ஜெக்ட்டுங்கிறது தாண்டி வர்றது. நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன்னா தண்ணியில் விழுந்துட்டேனா? மிஸ் தண்ணியில். நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் 3/4 கிணறுலாம் தாண்ட முடியாது, முழு கிணறை தாண்டணும். 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட் தான். சரியா? அது சரியா? இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த இது பார்க்குறியா, கோல் கீப்பர் தெரியுமா உனக்கு? ஃபுட்பால் பார்க்குறியா? ஃபுட்பால் தெரியுமா? கோல் கீப்பரில் கோல் எவ்வளோ பிடிச்சானோ அது இல்லை, அது எல்லாரும் மறந்துடுவாங்க. அவன் எந்த கோலை தவற விட்டானோ இந்த உலகம் அதை தான் பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 31 நாடுகளுக்கு போகிறேன், எல்லா இடங்களுக்கும் போகிறேங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. ஏதாவது ஒரு மேடையில் சொதப்பிட்டேன்னு வச்சுக்க, அதை தான் போட்டு சாவடிப்பாங்க. நான் சொல்கிறேன், நமக்கு தோற்பதற்கு நமக்கு இங்கே வழியே கிடையாது. ஜெயித்து தான் ஆக வேண்டும். நீ இவ்வளோ எழுந்திருச்சு நின்று பேசுறன்னா நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லிடுறேன். புக் இருக்குல்ல பாப்பா, புத்தகம் இருக்குல்ல, அதை பிரிக்கிறல்ல, திறக்கிற, அது உங்ககிட்ட பேசுமா? பேசும். என்ன பேச சொல்லிட்டவா? படிச்சிருவியா? என்ன நீ படிச்சிருவியா? அப்போ நீ என்ன சொல்லணும்? ஆயமூடு படிக்க தான் வந்திருக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லு. பாரு, படிச்சிருவியோ அப்படின்னு கேட்குற புத்தகத்தை ஐயோ என்னால் படிக்க முடியாதுன்னு புத்தகத்தை மூடிட்டேன்னா புத்தகம் ஜெயிக்குது. படிக்கிறேன் பார் உன்னன்ட்டு படித்து ஜெயிச்சிட்டேனா புத்தகத்தை நீ ஜெயிக்கிறாய். என் குழந்தையே, உன்னை ஜெயிக்கும் புத்தகம் இன்னும் இந்த பூமியில் வரவே இல்லை என்று நம்பு. எந்த புத்தகத்தை திறந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து புத்தகத்தை கையில் எடு. நீ ஃபெயிலே ஆக மாட்டாய். இந்த பேராசிரியை உனக்கு நான் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன். நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. படிச்சு மட்டும் பாத்துரு, அவ்வளவுதான். ஒரு கை பாத்துரு. சரியா? யார் தோத்தன்னு சொன்னாங்களோ அவங்க வாயில நீயா அப்படின்ற அப்படி கொண்டு வரணும். சரியா? நான் அப்படிதான் ஜெயிச்சவ, அதனால சொல்றேன். அது பயங்கர ருசி. அது ஐயோ பரவீனா 67 மார்க்கா? அது 7 தானே வாங்கும். 67 வாங்கும். அப்படி சைன் பண்ணு என்ன?